ஸோ ஹாய் அண்ட் ஹலோ கைஸ், வெல்கம் டு மெகா கேமர் தமிழோட சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் 12th ஸ்டாண்டர்ட் போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய லாஸ்ட் வீடியோ. ஸோ லாஸ்ட் வீடியோனா நீங்கள் லாஸ்ட் வீடியோ நினச்சிக்காதீங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சண்டே இந்த வீடியோ பார்ப்பீங்க. மண்டே வந்துட்டு நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் வந்து போக போகிறேன். அதுக்கப்புறம் வீடியோஸ் வரதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். வீடியோஸ் வரும், பட் இருந்தாலும் ரொம்ப பயங்கர கண்டென்ட்டோடலாம் வராது. கண்டென்ட் என்கிட்ட ஐடியா இருக்குது, ஆனால் அதை பண்ணுறதுக்கு டைம் தான் இல்லை. இப்போதைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வேர்ல்டுக்குள்ளே போனேன். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 எம்டி சல்கர் பாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த 2 எம்டி சல்கர் பாக்ஸையும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் டைப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்ட போகிறது ஒரு கோல்டு ஃபார்மு, அதுக்கேற்ற தீமில் இருக்கும்னு சொல்லிட்டு 2 எல்லோ சல்கர் பாக்ஸ் வந்து நான் மேக் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த சர்க்கிள் பாக்ஸ் எல்லாத்தையும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாக எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி அப்சிடியன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அப்சிடியன்ஸை வச்சு நான் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காபிள் ஸ்டோன் தேவைப்படுச்சுன்னு சொல்லிட்டு லாவா கலெக்ட் பண்ணிட்டு காபிள் ஸ்டோன் ஃபார்ம் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதை பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். சாரி கைஸ், பார்க்குறவங்களுக்கு காது வலி கொடுத்துருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. சும்மா ஒரு டெம்ப்ளேட்டுக்காக தான் போட்டேன். காபிள் ஸ்டோன்லாம் கலெக்ட் பண்ணி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்சர்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்கிட்டேன். அப்சர்வர்ஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 பக்கெட் ஆஃப் பவுடர் ஸ்னோ வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. வழக்கமாக கோல்டு ஃபார்ம்ஸுக்கு தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் இந்த ஃபார்முக்கு தண்ணி யூஸ் பண்ணால் சரிப்பட்டு வராது. அதனால தான் பவுடர் ஸ்னோ யூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோய் மவுண்டெயின்ஸை நோக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தேன். இந்த பக்கத்தில் ஒரு செரி பாயம் வரும். இந்த செரி பாயமை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிடும் அந்த ஸ்னோ மவுண்டன் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் இங்கே ஆல்ரெடி வந்திருக்கேன். நேராக போய் பவுடர் ஸ்னோ கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த கர்மம் பிடிச்ச பவுடர் ஸ்னோ எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எனக்கே கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. நானும் அங்கங்கே பக்கெட்டை வச்சு பார்க்குறேன். அப்புறம் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டேன். அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சேன் பவுடர் ஸ்னோ இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேராக பவுடர் ஸ்னோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டேன். ஒரு வழியாக பவுடர் ஸ்னோ வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் நேராக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பறந்து போயிட்டேன். வீட்டுக்கு பறந்து போயிட்டு 5 பக்கெட் ஆஃப் பவுடர் ஸ்னோ மாதிரி அதுக்கு ஈக்குவலாக 5 பக்கெட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா லாவா தேவைப்படுது. இந்த லாவா பூலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணியாச்சு. ஸோ நான் தேவையான 5 பக்கெட் ஆஃப் லாவா வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அப்சர்வர்ஸ் பிஸ்டன்ஸ்லாம் செய்கிறதுக்கு காபிள் ஸ்டோன் தேவைப்பட்டுச்சு. ஆனால் திரும்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர்லேருந்து காபிள் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் டிஸ்பென்சர் செய்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போ தேவைப்படுச்சு. ஸோ போ செய்கிறதுக்கு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி இருந்த போ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிங்கையும் அந்த மாப் ஃபார்ம்லேருந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். கலெக்ட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போ செய்கிறதுக்கான ரெசிபி எதுன்னே தெரியாமல் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருந்தேன். அதாவது போ இல்லை டிஸ்பென்சர். அதுக்கப்புறம் ஒரு வழியாக போ வச்சு டிஸ்பென்சரை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சிட்டேன். அப்படியே கொஞ்சம் பிஸ்டன்ஸும் தேவைப்படுச்சு. அந்த பிஸ்டன்ஸையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட அந்த பொருளை வச்சு 4 பிஸ்டன் மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் இன்னும் நிறைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுச்சு. எல்லாமே ரெட்ஸ்டோன் காம்பனன்ஸ் தான். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டேன். அதை அப்படியே டைம் லாப்ஸ்லேயே காட்டி தேவையான பொருள்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா சல்கர் பாக்ஸ் எடுத்துகிட்டு நான் எந்த இடத்துல கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, இந்த வில்லேஜர் ட்ரேடிங் ஹால் பக்கத்தில் இருக்க ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் அங்கேயே போய் கட்டிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். அந்த இடத்துல ஃப்ளாட் பண்ணுறதுக்குலாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் அங்கங்கே கிராஸ் முளைச்சிருக்கு. அந்த கிராஸை உடைக்கிறதுக்கு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் பக்கெட்டை வச்சு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஃபார்மை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமை பீஸ்ஃபுல் மோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணுவோம். அந்த நேரத்தில் பிக்லிங் ஸ்பான் ஆச்சுன்னா அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால தான் பீஸ்ஃபுல் மோடு போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஃபார்மை கட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லா ஃபார்ம் எந்த ஃபார்ம் கட்டினாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செஸ்ட் ப்ளேஸ் பண்ணி அந்த செஸ்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஹாப்பர் தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம்.
அதே மாதிரி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் செஸ்ட் ப்ளேஸ் பண்ணி அந்த டபுள் செஸ்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி 3 ஹாப்பர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த 3வது ஹாப்பர்லையும் 2வது ஹாப்பர்லையும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 ஹாப்பர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஹாப்பர்ஸை சுற்றி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். பிளாக்ஸ் ப்ளேஸ் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் நம்ம வந்துட்டு ட்ரைடன்ட் கில்லிங் சேம்பர் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வைக்க போகிறோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக கில் பண்ணுற மாதிரி இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக கில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைடன்ட் கில்லிங் சேம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் 4 பிஸ்டன் வச்சுருந்தேன். ஸோ இந்த ஒரு பிஸ்டன் மட்டும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தப்பாக வச்சுருப்பேன். இந்த மாதிரி மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணிடாதீங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ட்ரைடன்ட் கில்லர் நீங்கள் இந்த ஃபார்முக்கு தான் யூஸ் பண்ணணும் இல்லை, எல்லா ஃபார்முக்குமே நீங்கள் ட்ரைடன்ட் கில்லர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் அந்த மிஸ்பிளேஸ் பண்ண இந்த பிஸ்டனை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்சர்வர்ஸ் ப்ளேஸ் பண்ணோம். அப்சர்வர்ஸ் எப்படி ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்டனோட சைடில் வந்துட்டு அந்த அப்சர்வரோட மூஞ்சி வந்து முட்டணும். அந்த அப்சர்வர் வந்து அந்த பிஸ்டனோட கன்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முத்தம் கொடுக்குற மாதிரி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணோம். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேறு வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏன் அந்த மாதிரி அந்த உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொன்னால் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அப்சர்வர்ஸ் ப்ளேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரெஸ்டோன் டார்ச் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணோம். ரெஸ்டோன் டார்ச் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்டனோட சைட்லையும் நம்ம வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த அப்சர்வர் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்சுவலாக அந்த நான் தப்பாக சொல்லிட்டேன். அப்சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா இது வெளிப்பக்கமாக இருக்குது. அப்சர்வரோட மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கமாக இருக்கணும். அந்த பிஸ்டனோட சைட்லேருந்து ப்ளேஸ் பண்ணால் நான் வெளிப்பக்கமாக இருக்கணும். ஆனால் அந்த அப்சர்வர் மேலே இருக்க அந்த ஆரோ மார்க் வந்து அந்த பிஸ்டனை குறிக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைடண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்டன் மேலே த்ரோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லிவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாட்டி ஃப்ளிக் பண்ணணும். ஸோ ஃப்ளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரைடன்ட் கில்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ட்ரைடன்ட் பெருசாக மூவ் ஆகாத மாதிரி தான் தெரியும். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக தான் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 கிளாஸ் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிட்டேன். கிளாஸுக்கு வந்து விசிபிள் கிளாஸ்னு ஒரு டெக்ஸ்சர் பேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆடான்ஸ் ஃபார் மைன்கிராஃப்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 20 பிளாக் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் உயர்த்தணும். அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிக்லின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாவறதுக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஸோ அந்த 20 பிளாக் ஹைட் ஏற்றிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். இருபது பிளாக் ஹைட் ஏற்றதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டு மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அந்த பிட்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எப்போவுமே வந்து இந்த தண்ணி மூலிமா மாப்ஸ் வந்து உள்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு டெம்பரரி பிளாக் ப்ளேஸ் பண்ணிட்டு அந்த டெம்பரரி பிளாக்கை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சாச்சு. அந்த டெம்பரரி பிளாக் உடச்சிட்டு இங்கேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிடும். இந்த 4 பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பி சைடில் இதே மாதிரி இன்னொரு பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸ் தான் பில்ட் பண்ணுறதும் வேற ஒன்றும் கிடையாது. வால்ஸ்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறமா வால்ஸ்னால் பெருசாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு 2 பிளாக் ஹைட்டுக்கு வால்ஸ் ஏற்றினதுக்கப்புறமா இந்த சைட்லேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய்க்கணும். அந்த 7 பிளாக்ஸ் போயிட்டு நெக்ஸ்ட்டு இந்த சைட்லேருந்து அந்த பக்கம் வந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லாஸ்ட் வரைக்கும் கனெக்ட் பண்ணி அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எண்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸோ இந்த இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பிளாக் வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும். நெக்ஸ்ட் அவ்வளோதானு கேட்டிங்கன்னா இன்னொரு ஒரு 7 பிளாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ பெரிய பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெகா கோல்டு ஃபார்ம். அதனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த தண்ணி ஊற்றி அந்த பிக்லின்ஸ்லாம் வந்து கில்லிங் சேம்பருக்கு லீட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. இன்னும் நம்ம ஃபார்மையே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணல. மெயின் ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு வால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா போர்ட்டல்லாம் கட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டலை இங்கேருந்து 3 பிளாக் ஹைட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டெம்பரரி பிளாக் வச்சுட்டு கீழே இருக்க 2 பிளாக்கை உடச்சிட்டு இங்கேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எண்டு வரைக்கும், அதாவது இந்த பிளாட்ஃபார்ம் முடிகிற அந்த எண்டு வரைக்கும் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டலை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15x15 போர்ட்டலாக தான் இருக்க போகுது. ஸோ இதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 போர்ட்டல்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் வந்து பில்ட் பண்ணிட்டேன். ஸோ கார்னர்ஸ்க்கு மட்டும் இது எக்ஸ்ட்ரா பிளாக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்சிடியன் இல்லாமல். அப்புறம் 3 பிளாக் கேப் போட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 போர்ட்டல் வந்து பில்ட் பண்ணணும். மொத்தமாக 5 போர்ட்டல் இருக்கணும். ஸோ 1 பில்ட் பண்ணிட்டேன், இன்னும் 4 பில்ட் பண்ணணும். அதை நான் பில்ட் பண்ணிவிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன்.
ஏன்னா அது காட்டினா அதுக்கப்புறம் வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். அதனால தான் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இது டைம் லாப்ஸ் கூட போடல. 5 போர்ட்டல் பில்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டலை லைட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக மேக் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளாக் 4 பிளாக் ஹைட் ஏற்றிட்டு அந்த 4வது பிளாக்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கண்ட்ராப்ஷன் வந்து கட்ட போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு 3 பிளாக் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்சர்வர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணணும். அப்சர்வர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணுறது ஒரு ட்ரிக்கியான விஷயமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பக்கத்துலேருந்து மூஞ்சி அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு அப்சர்வர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கத்துலேருந்து அப்சர்வர்ஸ் ப்ளேஸ் பண்ணணும். ஆனால் அது இப்படியே ப்ளேஸ் பண்ணால் அப்சர்வர் மேலே பார்க்குற மாதிரி ஆயிரும். அதனால் இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக பிளாக்ஸ் வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து 3 அப்சர்வர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ நம்ம 5 ப்ளேஸ் பண்ணி 5 கூட ப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் 5 ப்ளேஸ் பண்ணால் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சர் தனியாக வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 3 அப்சர்வர் ப்ளேஸ் பண்ணாலே போதும். ஸோ 3 அப்சர்வர் ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி ஸ்டோன் பிரிக்ஸ் வச்சு கவர் பண்ணியாச்சு. ஸ்டோன் பிரிக்ஸ் வச்சு கவர் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரு பிளாக் வந்து தேவை கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் பிளாக்குக்கு பதிலாக அங்கே ஒரு டிஸ்பென்சர் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கேன் பிளாக்ஸ். சுற்றி பிளாக்ஸ் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஒரு கேப் இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜன்னல் வைக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ராப் டோர் இங்கே வைக்க போகிறோம். அந்த ட்ராப் டோரில் லாவா பட்டு அந்த ட்ராப் டோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நெதர் போர்ட்டலை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணி ஆன் பண்ண போகுது. ஸோ அந்த ட்ரிகர் பண்ணி ஆன் பண்ண போகிற அந்த நெதர் போர்ட்டலை கீழே இருக்க டிஸ்பென்சர் வழியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பவுடர் ஸ்னோ வந்து இந்த போர்ட்டெல்லாம் ஆஃப் பண்ண போகுது. ஸோ இந்த மாதிரி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுனால பிக்லின்ஸ் வந்து ஸ்பான் ஆகி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கிடைக்கும் அந்த பிக்லின்ஸ் செத்து. ஸோ இதுதான் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல ஒரு டிஸ்பென்சர் வச்சு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பவுடர் ஸ்னோ வைக்க போகிறோம். பக்கெட் ஆஃப் பவுடர் ஸ்னோ. ஆனால் இப்போதைக்கு இது வைக்க வேணாம், வச்சா லேக் ஆகும். ஃபார்ம் ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு கடைசியாக இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் இருக்கேன். ஸோ அங்கே மேலே இருக்க டிஸ்பென்சரில் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு லாவா பக்கெட் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி 5 போர்ட்டலுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சிடணும். 5 போர்ட்டலுக்கும் கட்டி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டிஸ்பென்சர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்படியே விட்டால் இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆனில் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம தேவையான நேரம் அந்த ஃபார்ம் ஆன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டோன் கனெக்ஷன் வந்து இப்போ கொடுக்க போகிறோம். ஸோ இந்த டிஸ்பென்சருக்கு சுற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பிளாக்ஸ் ப்ளேஸ் பண்ணிட்டு டிஸ்பென்சருக்கு சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டோன் கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஒரு ரிப்பீட்டர் நோட்டில் வச்சுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு இந்த ரெட் ஸ்டோன் சிக்னல் போகாது. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டரு. இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லிவர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த லிவர் ப்ளேஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ தான் இந்த டிஸ்பென்சர் மூலியமாக அந்த லாவா வந்து டிஸ்பென்ஸ் ஆகும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்பென்சர்லேயும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவுடர் ஸ்னோ வந்து வச்சிட்டேன். பவுடர் ஸ்னோ வச்சதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டிங் வந்து பண்ண போகிறோம். இப்போ கேம் பீஸ்ஃபுல் மோடில் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் வந்து பிக்லின்ஸ் ஸ்பான் ஆகாது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஆன் பண்ணி பார்த்தா லைட்டாக லேக் தெரியுது வைப்ரண்ட் விசுவல்ஸ் போட்டிருக்கிறதுனால. பட் இருந்தாலும் போக போக லேக் ஆகாது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா போர்ட்டலும் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. இது மூலியமாக தான் பிக்லின்ஸ் வந்து ஸ்பான் ஆக போகுது. முக்கியமான விஷயம் சன்செட் ஆகிற சைடில் தான் சன் ரைஸ் ஆகிற சைடில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிக்லின்ஸ் வந்து ஸ்பான் ஆகி விடும். சன் செட் ஆகிற சைடில் பிக்லின்ஸ் வந்து ஸ்பான் ஆகாது. ஸோ அது முக்கியமான விஷயம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்குவோம் இந்த ஃபார்ம் கட்டும் போது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கில்லிங் சேம்பருக்கு லீட் பண்ணுற அந்த பிளாட்ஃபார்ம் மேலே தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றி விட்டோம். அப்போ தான் இந்த தண்ணியில் உளுந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது கில்லிங் சேம்பரில் வந்து விழும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கில்லிங் சேம்பரையும் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. ஆனால் இவ்வளோ தானே ஃபார்மிங் கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேஃபோல்டிங் வந்து அந்த லிவர் ஒன்று வச்சுருந்தோம் பார்த்தீங்களா மேலே, அதுக்கு லீட் பண்ணுற மாதிரி ஸ்கேஃபோல்டிங் வந்து இப்போ நம்ம வச்சுக்கிறோம். ஸ்கேஃபோல்டிங் வச்சு முடிச்சதுக்கப்புறமா இப்போ எதுக்குற இங்கே இவ்வளோ பெரிய பிட் வந்து தோண்டி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐட்டம் கலெக்ஷன் சிஸ்டம் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஐட்டம் கலெக்ஷன் சிஸ்டம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஐட்டம்ஸும் ஷார்ட் பண்ணி கொடுக்கும். ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட் செஸ்ட்லேருந்து 4 பிளாக் கவுண்ட் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பென்சர் ப்ளேஸ் பண்ணிட்டோம். இந்த டிஸ்பென்சர் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 ஹாப்பர் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் செஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹாப்பரை கனெக்ட் பண்ணுற மாதிரி 3 ஹாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி வச்சாச்சு. இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பென்சர் மூலியமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வாட்ஸ் இல்லை கோல்டன் ஸ்வாட்ஸ் தேவையில்லாத கோல்டன் ஸ்வாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பென்ஸ் ஆக போகுது. அப்புறம் இங்கே 6 செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிட்டோம். இந்த செஸ்ட் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார்ஸ் இது அதாவது ஸ்டோன் பிரிக் ஸ்டார்ஸ் வந்து வச்சுக்கிறோம். என்ன ஸ்டார்ஸ் வேணால் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த செஸ்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி 3 ஹாப்பரு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டோன் பிரிக்ஸ் ஸ்டார்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி 3 ஹாப்பரு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிக்கணும். இது நான் தேவையில்லாமல் 2 பிளாக் எக்ஸ்ட்ரா உடச்சிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து 3 ரிப்பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிக்கிறோம்.
ஸோ இந்த 3 ரிப்பீட்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு அந்த ரிப்பீட்டருக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 ரெட்ஸ்டோன் டார்ச் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அப்போ தான் அந்த ரிப்பீட்டர் வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே 9 பிளாக் அந்த ரிப்பீட்டரையும் ரெட்ஸ்டோன் டார்ச்சும் மறைக்கிற மாதிரி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ப்ளேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரெட்ஸ்டோனு, அதுக்கு மேலே இன்னொரு 3 ரெட்ஸ்டோன், இப்படி ப்ளேஸ் பண்ணி 9 ரெட்ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கத்துலேருந்து 3 ரெட்ஸ்டோன் கம்பேரிட்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ஸை கனெக்ட் பண்ணுற இந்த ஒரு ஹாப்பரில் ஒரு 4 இந்த கடைசி 4 ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ் ஐட்டம்ஸ் வச்சு ஃபில் பண்ணிடணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பிரிக்ஸே வச்சு ஃபில் பண்ணிடுறேன். நீங்கள் டர்ட் வச்சு கூட ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் எல்லாத்துலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஐட்டமை ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அந்த ஐட்டமோட ஒரு ஸ்டாக் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் ஒரு ஸ்டாக் ராட்டன் ப்ளஸ், ஒரு ஸ்டாக் கோல்டன் நகட், ஒரு ஸ்டாக் கோல்டன் இங்கட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்து இந்த டிஸ்பென்சர் வந்து பார்த்திங்கன்னா லாவாக்குள்ளே வந்து ஸ்வாட்ஸ் எல்லாத்தையும் தள்ள போகுது. அதுக்கு இங்கே ஒரு லாவா வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அந்த எப்படியே விட்டால் அந்த ஸ்வாட்லாம் வெளில வந்துடும். அதனால் கிளாஸ் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிகாஷன் தான், அது மேலே ஊந்துட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு அந்த டிஸ்பென்சரை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு 3 ரெட்ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு ரெட்ஸ்டோன் கம்பேரேட்டரும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த ரெட்ஸ்டோன் கம்பேரேட்டரை சுற்றி 2 ரெட்ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணிட்டு இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா இப்போ அந்த டிஸ்பென்சர் ஆக்டிவேட் ஆகிரும். அந்த டிஸ்பென்சரில் எந்த பொருள் போட்டாலும் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த லாவாவுக்கு தான் போய் சேரும். சர்ஃபேஸ் லெவலுக்கு ஸ்கேஃப் ஹோல்டிங் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பிட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூட போகிறோம். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பிரிக்ஸை வச்சு மூடிட்டேன், வேறு வழி இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அடியில் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டார்ச் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போதைக்கு கிராஃபிக்ஸ் வந்து திரும்ப இது ஃபேன்சி கிராஃபிக்ஸே நான் வச்சுக்கிட்டேன். வைப்ரண்ட் விஷுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ரன் பண்ணும்போது கொஞ்சம் லாக் ஆக வாய்ப்பு இருக்குது, அதனால தான். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேஃப் ஹோல்டிங் மூலியமாக மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு அங்கே ஒரு லிவரை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிக் பண்ணணும். இந்த லிவரை ஃப்ளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ கீழே வந்தோம் அப்படின்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பிக்லின்ஸ் வந்து ஸ்பான் ஆகி கீழே விழும். இப்போதைக்கு அது எதுவும் சாவாது. இந்த லிவரை ஃப்ளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைடன் கில்லர் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ அந்த பிக்லின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செத்துக்கிட்டு இருக்கு. ஒன்றா சாவ இந்த செஸ்ட்டுக்குள்ளே வரும். அந்த செஸ்ட்லேருந்து அந்த கீழே இருக்க கலெக்ஷன் சிஸ்டமுக்கு அது போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்வாட்லாம் லாவாக்குள்ளே போயிட்டுருக்கு. இங்கே ராட்டன் ஃப்ளஷ், இங்கே வந்து கோல்டன் நகட் அண்ட் கோல்டன் இங்கெட்ஸ் வந்து இந்த செஸ்ட்டில் கலெக்ட் ஆகிட்டுருக்கு. அப்போது ஸ்டோரேஜ் பத்தாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நான் வந்து அவ்வளோலாம் ரன் பண்ண மாட்டேன் இந்த ஃபார்மை. ஸோ ஒரு வழியாக அப்படியே வீடியோ முடிக்கலான்னு பார்த்தா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறான் அந்த பைத்தியக்காரன். அப்படியே இதை வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம கிட்டே வர விடக்கூடாது. இங்கே 2 பொக்கிஷமான ஒரு பில்டிங் கட்டி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இது வெடித்து டேமேஜ் பண்ண பார்க்குது. அதனால் இதை தூரத்துலேருந்தே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா போ வச்சு அடித்து முடிச்சு அதோட இந்த வீடியோவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன்.